ஒருபோதும் தட்டியதில்லை. உங்கள் எண்ணப்படியே இதோ நான் சென்று ஒரு வேடவ குரத்தியாக மாறி வருகிறேன். பிறகு பார்த்துக்கிறேன். தம்பி வணக்கம் தம்பி. வணக்கம் அச்சுமையா. வணக்கம் அச்சுமையா. தம்பி என்ன தொழில் தெரியும்? வாடா தம்பி சொல்றேன். சொல்லு. மும்பை மாநகரத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணார் மருமகனுக்காக வேண்டிய 500 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார். அண்ணார் குடும்பத்தில் இந்த மாலாய கிணறு குடியிருந்து பட்டி வரைந்து பால்பானை பொங்கி கொட்டி மக்கள் குழந்தை விளையாட வேண்டும், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்லுமாய் வாழ வேண்டும் என்று அப்படி பிரார்த்திக்கின்றேன். சுபே தம்பி எல்லாம் சொல்லு தம்பி. பாட்டியா நான் தான் தம்பி குறி சொன்னேன். தம்பி நீ போங்க அவங்க ஆத்தாளுக்கு நான் தான் ஜாமி பெற்ற மாட்டேன். எல்லாம் குறி சொல்லுங்க ஜாமி. எல்லாம் குறி தப்பு ஜாமி. அரை பேசுறா மத்த பேச மயில் பேசு. வருங்காலம் எல்லாத்தையும் செல்காலம் வருங்காலம் எல்லா காலம் சொல்லுங்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு உனக்கு நான் குறி சொல்லுனா எனக்கு நீ காணிக்கை சாமி 10 ரூபா. ஆமா சாமி. அது எங்க போச்சு காணிக்கை? காசு தான் நான் குறி சொல்றேன். ஏமா யாரனா 10 ரூபா இருந்தா கொடுக்கலாமா? எல்லாரும் வேணும். கேக்குற பத்தி 500 ரூபாய் கேட்க வேண்டிய அந்த பொண்ணு நீ செட்டாவுமா தம்பி கல்யாணம் பண்ணுவனா பண்ண மாட்டானா? ஊத்திக்கிட்டா இதே குமிலாத்துல கேள்வி கேட்டா தம்பி போய்ங்க தெரியல தம்பி கல்யாணம் ஆகி தம்பி அது உங்க வராத தம்பி
ஆமா சாமி. நானா வா சொல்றேன். கேட்டு சொல்றேன் இருக்கு. ஐயோ. யா ஊரோ உமாலா ஊரோ. பத்தியா கூடையில் வாங்கி குழந்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ற. குழந்தை ஆசீர்வாதம் பண்ணி அடி பத்தியா குழந்தை பாய் போடுது. தலையாணி போடுது ஒண்ணும். அவ்வளவுதான் ஆசீர்வாதம். ஆமா கையில எங்க ராணியம்மாக்கு குறி சொல்லணும். நோனியம்மா புரியுது சாமி. ராணியம்மாக்கு ஐயா ஒரு பேச்சு அரை பேச்சு ஐயா. ராணியம்மா சாமி. ஆமா தேவா சாமி போலாம். ஓடியா ராணியம்மா குறைச்சுனா ராணியம்மா குறைச்சு கடவுளை பார்த்த பையா குறைச்சு வந்துடா குறைச்சு வந்துடா நாமளும் மழை செஞ்சிடமா கணவனை இருந்திருக்கிறோம் 9 வருஷமா கவனம் துணையாளன் கணவர் எழுந்திருக்கிறோம் மன சஞ்சலமா இருக்கிறோம் குறைத்துக்கிட்ட குடி கேட்டாச்சும் கணவர் வார்த்தையா வழி சொல்லலாம் பார்க்கலாம் குறைச்சு அம்மா ராணியம்மா ராணியம்மா சொல்றாங்க தம்பி. போய் பாரு தம்பி. ஓ ராணியம்மா. எழுதுறேன் என்ன ஒரே நாட்டமா குறை கவுல் அடிக்குது பக்கத்துல ஒண்ணாதான் முடிப்பாங்க அது தீபாவளி மட்டும்தான் அம்மா உன் உடம்புல ஓடுறது ரத்தம்னா என் உடம்புல ஓடுறது ரத்தம்னா எல்லாம் கைட்டு போயிருக்கு உடம்புல ஓடுறது ரத்தம்னா என் உடம்புல ஓடுறது ரத்தம்னா என் உடம்புல சகல தண்ணி ஓடுறதுமா ஒரு நாள் நேரா இருக்கா எந்த ஊரு எந்த தேசம் உன் பேர் என்ன எனக்கு விவரமா சொல்லுமா அம்மா என் ஊரு நம்ம நாட்டு பேரை சொல்றா விஜயாம்பா நம்ம கணவர் பேரு விஜயனு அதே பாதி வருது மறுவும் வணங்கி இருக்குது பாக்கலாம் புறமாது குடி உழைக்க வேண்டும் ஆனால் எனக்கு என்ன உனக்கு கூலி தேவை எனக்கு கூலி வேணாம் எனக்கு வேணாம் நானும் சொன்னேன் எனக்கு
கை காட்டி அம்மா குடுறா எதமா பிடிக்கிறது பத்தியா அம்மா நீ மனதில் இருக்கிறார் புருஷன் ஆமா அவரோ மதியான மன்னவர் ஐவர்களுக்கும் நடுப்பிறந்த அர்ஜுன மகாராஜனை பதியான மன்னவர்கள் ஐவருக்கு நடுப்பிறந்த அர்ஜுன மகாராஜன் இந்த ஊர் உலகம் ஃபுல்லா தெரியும் அதுக்கடுத்து சொல்றீங்க ஏம்மா நீயோ பூஜை செஞ்சிருக்கும் போது ஆமா உன் மன்னவராகப்பட்டவர் காமெச்சோட வந்தாரு அம்மா ஆமா வந்தாருமா நீ அவரையோ காமெவா எல்லாமே உள்ளபடியே சொல்றாங்க ஐயோ வந்தாரு அம்மா காமெச்சோட வந்தாரு பாரு நீ வந்து உங்க மன்னவர் கூட சேர முடியாதுன்னு சொல்லி தள்ளி விட்டு ஆமா புடிச்சு தள்ளனா அவரோ உன் வீட்டில இருக்கக்கூடிய அருகால் படியில் இடித்து ஒரு ஆய்வாகப்பட்டு போய்விட்டது. ஆமா ஆமா அந்த குடும்பத்துல பவித்திரனை கேட்டு வந்திருப்பாங்க கேட்டுனா கேட்டிருப்பாங்க பார்க்க போற சந்தேகமா தான் நடந்தது தெரியும். ஆமா நடக்க போற சொல்லு அம்மா உன் மன்னவர் வந்து உன்கிட்ட சேரணும்னா நீ மூணு சடங்கு சம்பிரதாயம் செய்யணும் அம்மா. சொல்லு அம்மா. அம்மா என் உள்ளங்கை இது பச்சா என் உள்ளங்கை அளவு எண்ணெய் எடுத்து நான் உன் தலையில வைக்கணும், நீ என் தலையில வைக்கணும் அம்மா. சிவா இவளுக்கு நான் உள்ளங்கைய டின்னா அனுப்புறேன் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து புறமாது உனக்கு என்ன உள்ளங்கை அது எண்ணெய் கொடுத்துட்டேன். நீ வந்து எனக்கு சோறு ஊத்தணும், நான் வந்து உனக்கு ஊட்டணும் அம்மா. குறத்துக்கையெல்லாம் சோறு வாங்கி சாப்பிட்டேன். அதோ ஒன்றார் பாரு கடவுளை சொல்லுறியா நீ நானும் ஒரே பாயில விரிச்சு ஒரே தகவல ரெண்டு பேரும் ஒப்பா படுங்கம்மா. ஒரே ஏதோ பத்து வாங்கின புது பாயில கண்டுபிடிங்க. அருமை மனைவி ஆசை மனைவி மின்னல்வலி என் பாதத்தை ஆதரவாக சேவித்தபடியா நாம என்றென்றைக்கும் சொல்லும் பெரியவரே தாய்மாரே சகோதர சகோதரிகளே இதோ
சிவன் பூஜை அர்ஜுனன் சுர வேடம் இதை இந்த சித்தறிவு கேட்டியவாறு சாட்சியுள்ளோம். இதில் எண்ணற்ற குற்றங்கள் இருந்தாலும் தங்களது கிரகத்தில் ஒரு சிறு கோயில் தவறு செய்துவிட்டால் அது எவ்வாறு பொறுத்து ஆட்கொள்வீர்களோ அதற்கு எங்கள் அனைவரையும் பொறுத்து அங்கீகரிக்க வேண்டும். மின்னலோடு சிவன் பூஜை நாடகம் இதோடு முற்றிட்டு கண்ணால் பிறந்த பார்த்த பேர்களும் காதால் கேட்ட பேர்களும் பகவான் அருள் பெற்று கங்கா பவானி அருள் பெற்று முன்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். சுபே ஜெயம். இந்த இரவு நாடகம் செஞ்சு பக்கம் பாலப்பாடி கிராமத்தில் நடைபெறுகிறது. வாய்ப்புள்ள அனைத்து நண்பர்களும் வணக்கம். வணக்கம். கொண்டு வாடி Yeah.